சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. வாரணாசி தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அது குறித்து விரிவாக பார்க்கலாம். 2014 தொடங்கி வாரணாசி தொகுதி எம்பியாக இருந்து வருகிறார் பிரதமர் மோடி. 2014 தேர்தலில் வதோதரா, வாரணாசி என இரு தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர் வாரணாசியில் எம்பியாக தொடர முடிவு செய்தார். 2019 தேர்தலிலும் அங்கு வென்றவர் இப்போது 3வது முறையாக வாரணாசியிலேயே களம் இறங்கியிருக்கிறார். தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து நாடு முழுவதும் பம்பரமாக சுழன்று பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி 7ஆம் கட்டமாக தேர்தல் நடக்கவிருக்கும் வாரணாசியில் வேட்புமனுவை தாக்கல் செய்ய சென்றார். மோடி வருகையையொட்டி வாரணாசி நகரமே பூக்கள், மாலை, தோரணம் என விழாக்கோலம் கண்டது. திங்கட்கிழமை பிரம்மாண்ட பேரணியையும் மேற்கொண்டார் பிரதமர் மோடி. அங்குள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தவர் இரவில் தங்கிவிட்டு காலையில் கங்கையில் ஆரத்தி எடுத்து தரிசனம் செய்தார். பின்னர் அங்கிருக்கும் கால பைரவர் கோவிலில் சிறப்பு தரிசனம் செய்தார். தொடர்ந்து தேர்தல் அலுவலர் அலுவலகம் சென்ற பிரதமர் மோடி வேட்புமனு கோப்புகளை தாமே எடுத்து சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவரது வேட்புமனுவை அயோத்தி ராமர் கோவிலில் பிராண பிரதிஷ்டை செய்த பண்டிட் ஞானேஸ்வர் சாஸ்திரி முன்மொழிந்தார். அவர் தவிர RSS அமைப்பை சேர்ந்த இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பைஜிநாத் பட்டேல், லால்சந்த் குஷ்வாஹா மற்றும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த நிர்வாகி சஞ்சய் சோன்கார் மோடியின் வேட்புமனுவை முன்மொழிந்தனர். பிரதமர் மோடி வேட்புமனுவை தாக்கல் செய்ய இந்தியா முழுவதும் இருந்து பாஜக கூட்டணி கட்சி தலைவர்கள் வாரணாசிக்கு வந்திருந்தனர். உள்துறை அமைச்சர் அமித் ஷா, JP நட்டா, யோகி ஆதித்யநாத், ஆந்திர முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு, மராட்டிய முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், GK வாசன், தேவநாதன் யாதவ் ஆகியோர் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் பாஜக கூட்டணி 400+ தொகுதிகளில் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தனர். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.